எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கை சும்மா வந்துட்டு போற மாதிரி இல்லாம, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும்னு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய 2 முக்கியமான கொள்கைகள பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். காலத்தெல்லாம் கடந்து நிக்கிற இந்த ஞானம், நம்ம வாழ்க்கையை எப்படி இன்னும் அழகாக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்போம். நம்ம வாழ்க்கைங்கிறது சும்மா சாப்பிட்டு தூங்கி உயிர் வாழறதுக்கான ஒரு பயணம் மட்டும்தானா, இல்ல இதுக்கு மேல இன்னும் ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? உண்மையில பதில் ரொம்ப ஆழமானது, ஆனா எளிமையானது. நம்ம வாழ்க்கை வெறும் உயிர் வாழறதுக்காக மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்து காட்டுறதுக்கான ஒரு பயணம். அப்போ அந்த நல்ல மனிதன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் நாம இப்ப தோண்டி துருவி பார்க்க போறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைய கட்டமைக்க 2 தூண்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்னு அறம், இன்னொன்னு ஒழுக்கம். இந்த ரெண்டும் தான் ஒரு நல்ல மனிதனோட குணநலன்களை தாங்கி பிடிக்கிற அஸ்திவாரம். முதல்ல இந்த அறம்னா என்னன்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா? சரி, நம்மளோட முதல் தூணுக்கு வருவோம். அறம். இது நாம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தை தான் இல்லையா? ஆனா அறம்னா உண்மையில என்ன? அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கி இருக்குன்னு இப்ப கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, அறம் அப்படிங்கிறது ஒரு நேர்மையான பாதை. அது ஒரு ரூல் புக் மாதிரி கிடையாது. இதுக்கு மேல நம்ம மனசாட்சி நமக்கு காட்டுற ஒரு சரியான வழி, ஒரு மாரல் காம்பஸ்னு கூட சொல்லலாம். இங்க பாருங்க, அறம்ங்கிறது ஏதோ ஒரே ஒரு குணம் கிடையாது. அது நேர்மை, அன்பு, கருணை, பொறுமை, தியாகம்னு இப்படி பல நல்ல விஷயங்களோட ஒரு கலவை. இந்த ஒவ்வொரு குணமும் தான் ஒரு மனுஷனை நான், எனக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்ம சமூகம்னு ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள யோசிக்க வைக்குது. ஓகே, அறத்தை பத்தி பார்த்தோம். இப்போ 2வது தூணுக்கு வருவோம். ஒழுக்கம். அறம் நாம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுதுன்னா, ஒழுக்கம் நமக்குள்ள எப்படி இருக்கணும்னு சொல்லுது. இது ஒரு விதமான செல்ஃப் கண்ட்ரோல். நிறைய பேர் ஒழுக்கம்னா பயத்துல வர்றதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. யாரோ தண்டிப்பாங்கன்னு பயந்து வர்றது ஒழுக்கம் இல்ல. அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு திசை காட்டி மாதிரி. எது சரி எது தப்புன்னு நம்ம மனசாட்சிக்கே தெரியும். அந்த வழியில தைரியமா நடக்கிறது தான் உண்மையான ஒழுக்கம். சரி, ஒருத்தர் ஒழுக்கமானவர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுத்த வேலைய நேரத்துக்கு முடிக்கிறது, தப்பான வழியில தனம் சம்பாதிக்காம இருக்கிறது, இதெல்லாம் ஓகே. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, யாருமே பார்க்காத ஒரு இடத்துல கூட நாம தவறே செய்யாம நேர்மையா இருக்கிறது. அதுதான் ஒருத்தரோட கேரக்டரோட உண்மையான டெஸ்ட். ஓகே, இப்போ இந்த அறம் ஒழுக்கம் ரெண்டும் ஒரு தனி மனுஷனோட மட்டும் நின்னுடுற விஷயம் கிடையாது. அது ஒரு சின்ன கல்ல தண்ணில போட்டா அலையலையா பரவற மாதிரி முதல்ல குடும்பத்துல ஆரம்பிச்சு அப்புறம் சமூகம் முழுக்க எப்படி பரவுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த நல்ல குணங்கள் கத்துக்கிற முதல் இடம், முதல் ஸ்கூல் எதுனா நம்ம குடும்பம்தான். வீட்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல இருந்து குழந்தைங்களுக்கு நாமே ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு குடும்பத்துல அமைதியையும் அன்பையும் நம்பிக்கையும் வளர்க்கும் இல்லையா? நான் சொன்ன அந்த ரிப்பிள் எஃபெக்ட் இதுதான். பாருங்க, ஒரு நேர்மையான அரசாங்க அதிகாரி, ஒரு ஒழுக்கமான மாணவன், இப்படி ஒவ்வொரு தனிநபரும் நல்லவங்களா இருந்தா அது தானா ஒரு நம்பிக்கையான சமூகத்தை உருவாக்கிடும். ஒருத்தரோட நேர்மை ஒரு சமூகத்தோட அடையாளமா மாறும். எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. இவ்ளோ நேரம் பேசிட்டோம். உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். இந்த அறம் ஒழுக்கம் எல்லாம் அந்த காலத்துக்கு சரி, இந்த டெக்னாலஜி உலகத்துக்கு இது செட் ஆகுமான்னு. உண்மையில முன்ன விட இன்னைக்கு தான் இதோட தேவை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்க்கலாம். இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் நம்மளோட அறிவும் டெக்னாலஜியும் ராக்கெட் வேகத்துல வளர்ந்து நிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, மனிதநேயம், பொறுமை மாதிரியான குணங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் ரொம்ப பெருசாயிட்டே போகுது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. இத சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம திருவள்ளுவர் ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒழுக்கம்தான் ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தை விட பெரிய சிறப்பு கொடுக்கும்னு சொல்றாரு. பணம், பதவி, புகழ் இதெல்லாத்தையும் விட மேலானது ஒழுக்கம். கடைசியா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அறமும் ஒழுக்கமும் இல்லாத எந்த ஒரு வளர்ச்சியும் வேர் இல்லாத ஒரு மரம் மாதிரி தான். பார்க்கறதுக்கு எவ்ளோ உயரமா பிரம்மாண்டமா வளர்ந்திருந்தாலும் சரி, ஒரு சின்ன புயல் அடிச்சா கூட போதும் மொத்தமா செறிஞ்சிடும். அதுக்கு ஆயுசு ரொம்ப கம்மி. ஆக இந்த அறம் ஒழுக்கங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல. அது நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய 2 விளக்குகள். இப்போ கேள்வி இதுதான். நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்க போற இந்த 2 விளக்குகளையும் நாம எப்படி, எப்போ ஏத்த போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.